வாழ்த்துக்கள். இன்றைய இயற்கை செய்தியில் பாலைவனத்தின் கப்பலை பற்றி பார்ப்போம். எல்லாருக்கும் தெரிந்த மிருகம் ஒட்டகம். இது ஒரு தாவர உண்ணி. 2 வகை ஒட்டகம் உள்ளன. முதுகில் ஒரு கூம்பு உடைய ஒட்டகம், 2 கூம்பு உடைய ஒட்டகம். இந்த கூம்பில் கொழுப்பை சேகரித்து வைத்துக் கொள்ளும். உணவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை நேரத்தில் இந்த கொழுப்பை அதற்கு தேவையான சக்தியாக மாற்றிக்கொள்ளும். அதனால் அதிக நாட்கள் உணவு தண்ணீர் இல்லாமல் வாழ முடியும். இதற்கு 3 இமைகள் உண்டு. அதனால் அதன் கண்ணை பாலைவன மண் தூசியிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறது. இதற்கு 2 செட் ஐலாஷஸ் உள்ளது. அதனால் தன் கண்ணை சுத்தமாக வைத்துக் கொள்கிறது. இதன் இடை 250 650 கிலோகிராம் வரை இருக்கும். 7 8 அடி உயரம் வளரும். அதன் இடை குறைந்தால் தண்ணீரும் புல்லும் கொடுத்தால் உடனே ஆரோக்கியமாகும். இதற்கு 3 வயிர்கள் உண்டு. முதல் வயிற்றில் அசை போட உணவை சேகரித்து வைத்துக் கொள்ளும். 2வது வயிறில் செரிமான சாறு உற்பத்தி செய்யும். 3வது வயிறில் அசை போட்ட உணவை செரிமானம் செய்யும். ஒரே மூச்சில் 100 லிட்டர் தண்ணீரை குடிக்கும். 10 நிமிடத்தில் எல்லா நீர் சத்தும் கிடைத்துவிடும். இதற்கு காரணம் இதற்கு சக்தி வாய்ந்த சிறுநீரகம் இருக்கிறது. அது போடும் சாணம் 1 மணி நேரத்திலே எரிபொருளாக உபயோகிக்க முடியும். காரணம் அதில் நீர் பசை இருக்காது. குடிக்கும் தண்ணீரை பாலாக மாற்றி தன் குட்டிக்கு கொடுத்த பிறகு மனிதர்களுக்கு 10 15 லிட்டர் பால் கொடுக்கும். அதை கால்கள் பாலைவனத்தில் நடக்கும் போது மண்ணில் புதைந்து விடாதபடி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது 40 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. எத்தனை ஆச்சரியம்! தேவன் மனிதர்கள் பாலைவனத்தை கடந்து செல்லவும் வியாபாரம் செய்யவும் இத்தகைய பாலைவன கப்பலை சிருஷ்டித்துள்ளார். அப்படியானால் அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம் எவ்வளவு விசேஷமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். பாலைவனம் வறண்ட நிலம். அதன் வழி தெரியாது. ஒட்டகம் அதன் எஜமான் நடத்தி செல்லும் வழியில் செல்லும். நாமும் செழிப்பான நேரத்திலும் வறண்ட நேரத்திலும் தேவன் வழி நடத்தும் வழியில் செல்ல வேண்டும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நாம் இடதுபுறம் சாய்ந்தாலும் வலதுபுறம் சாய்ந்தாலும், அதாவது பாதையை விட்டு தவறி போனாலும் வழி இதுவே என்று சொல்லும் சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். 2வதாக, தேவனுடைய வசனம் ஒட்டகத்தில் இருக்கும் நீர் சத்து போல் நம்மிடம் நம் சிந்தனையில் இருக்க வேண்டும். அது உணவை அசை போடுவது போல நாம் வேத வசனத்தை தியானிக்க வேண்டும். உதாரணத்திற்கு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற வசனம் தியானிக்கும் போது நமக்கு ஒரு தைரியத்தை தருகிறது. நம்மை பாதுகாக்க வழி நடத்த நமக்கு ஒரு மேய்ப்பர் உண்டு. நாம் விசுவாசத்தினால் எதற்கும் அஞ்சாமல் அவர் பின்னால் செல்வோம். 3வதாக, இதன் தோல் மிகவும் தடித்த தோல். அதிகமான வெப்பம் வரை தாங்கக்கூடியது. தேவன் நமக்கும் ஆவியின் உடைகளை கற்று தந்திருக்கிறார். சத்தியம் என்னும் கற்றை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானம் என்னும் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சணியம் என்னும் தலைசீராவையும், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இவைகள் இவ்வுலகில் எல்லா தீங்கிற்கும் நம்மை விலக்கி காக்கும். 4வதாக, இதன் பால் அதிக ஊட்டச்சத்து நிறைந்தது. அது 10 15 லிட்டர் வரை கொடுக்கும். நாமும் வேத வசனத்தினால் நிறைந்திருக்கும் போதும் அவற்றுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போதும் மற்றவர்களுக்கும் நமக்கும் அதிக நன்மைகளை செய்ய முடியும். இந்த நன்மையான 4 காரியங்களை பாலைவனத்து கப்பலிடமிருந்து கற்றுக்கொள்வோம். ஆமேன். இந்த வாய்ப்பினை தந்த தேவனுக்கும் சபைக்கும் ஸ்தோத்திரம்.